லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னாலும் பண்ணுங்க. இவங்க எப்படி பாம்பேல இருந்து வந்தீங்களா? என்ன ஊர்ல இருந்து வந்தீங்க? சொந்த ஊர் அஸ்ஸாம். அசாம்ல இருந்து வந்துட்டீங்களா? எப்படி இங்க வந்து தமிழ்நாட்டுல செட்டில் ஆனீங்க? நான் ஃபர்ஸ்ட் கேரளா வேலைக்கு போனேன். கேரளாவுக்கு வேலைக்கு போனீங்களா? கேரளாக்கு வேலைக்கு தான் வந்தேன். ஊருக்கு வந்தேன். எல்லாம் பொட்டா அப்படி எல்லாம் சொல்றேன் எல்லாருமே. ஆமா. அப்புறம் விட்டுட்டு வந்தேன், வீடு விட்டுட்டு வந்தேன். கேரளா வேலைக்கு தான் போனேன். பெரியவங்க எங்க அம்மா எல்லாம் வண்டியில பார்த்து கூப்பிட்டு வா, எங்க வீட்டுல வா கூப்பிட்டேன். கேரளாக்காரங்க சேலத்துலக்காரன் எங்க அம்மா எங்க மம்மி. அவங்க சேலத்துல உள்ளவங்க இவங்க கேரளாக்கு அவங்க போனாங்களா? கேரளாவுல இருக்கும்போது கூப்பிட்டாங்க. ட்ரெயின் கலெக்ஷன் போனாங்க. இப்ப வேலைக்கு போகும்போது அவங்க வந்துட்டு பார்த்து பேசணும், பார்த்து பேசணும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லணும். கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ் கத்துக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க இங்க இருக்கிறது இங்க வந்து மாறினீங்களா? இங்க மாறினது இங்க வந்து இருக்கிறது எல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். 6 வருஷம் ஃபர்ஸ்ட் பேசவே இல்லை வீட்டுல யாருமே. அப்பா அம்மா ஆள் வலிக்குதுங்க. 6 வருஷம் வீட்டுல அப்பா அம்மா யாருமே பேசல. அப்புறமா பேசணும் எல்லாமே கூப்பிட்டு வாடி வீட்டுக்கு இப்போ வாடிப்படிதான் கூப்பிடுவா, எல்லாம் ஜாலியா பேச எல்லாமே. அப்பா இல்ல இருந்துட்டு அம்மா மற்றதற்கு தங்கச்சி கல்யாணம் அவ்வளோ வேற ஆரம்பிச்சு. இப்போ உங்க தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அந்த கல்யாணத்துக்கு போனீங்களா? போகல. அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவரு வந்து உங்கள்ட்ட பேசியிருக்காரா? பேசிட்டேன். இப்ப எல்லாம் பேசுறது இல்லையா? பேச மாட்டேன். கொஞ்சம் பயமா இல்ல வெக்கமா? பேச மாட்டேன், ஒரு கூச்சம். சொல்லிட்டேன்னா என்ன எப்படி நான் பேச முடியாதுக்குதான். தங்கச்சிக்கு ஒரு அது ஒரு மாதிரி பார்த்துச்சுன்னா தப்பாயிடும். அதுக்குதான் நான் பேசுறேன். சரி, ஓகே ஓகே. ஏன்னா தங்கச்சி கிட்ட பேசுவேன், ஜாலியாக ஃபோன் பண்ணி பேசுவேன். நான் புருஷன் கிட்ட பேசுவேன். ஓகே. இப்போ தங்கச்சிக்கு பசங்க இருக்காங்களா? இருக்குது, சின்ன 2 வயசு குழந்தை. 2 வயசு குழந்தை இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க. இவங்க வந்து அசாம்லேயே வந்திருக்காங்க, நீங்க ஒரு ஊர்லேருந்து வந்துருக்கீங்க, நீங்க ஒரு ஊர்லேருந்து இருக்கீங்க, அவங்க ஒரு ஊர், இப்படி எல்லாரும் இருக்கீங்க. நார்மலா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஜாதி மதம் இது வேறுபாடுகள் நிறைய இருக்கு. அது மாதிரி நம்ம உங்க இதுல எதுவும் இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே ஒண்ணு. அவ்வளவுதான். ஒரே ஜாதி, திருநங்கை ஜாதி, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. ஜாதிங்கிற இதுக்கு இங்க வார்த்தை கிடையாது. அதே மாதிரி நம்ம நார்மலா உள்ள பீப்புள் வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நாடு. நாங்க வந்துட்டு நீ மேல நாங்கன்னு பார்த்து என்னத்துக்கா வருது? நாங்க எப்படி ஒத்துமையா இருக்கிறது? அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அம்மா எங்க ஆயா அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கும்போது ஜாதிங்கிறது பரவாயில்லையே. இந்த மாதிரி அன்போட எல்லா மனிதர்களும் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆமா. அதை கொண்டு வந்து உள்ள விட்டு நாங்க எல்லாம் வேறுபாடு ஆயிடும் இல்லையா? அதனால அந்த இதுக்கே இடம் கிடையாது. ஜாதிங்கிற வார்த்தைக்கு இங்க இடம் கிடையாது. ஓகே. மதம் ஜாதி பாசம், அன்புனா அன்பு, பாசம்னா பாசம், வம்புனா வம்பு. சரி, வம்புனா வம்புன்னு ஒண்ணே வந்துருச்சு. நல்லா க்ளோஸா பழகிட்டு இருந்து திடீர்னு 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டா உடனே நாங்க எல்லாம் சாரி கேட்பேன், பேசுவேன், வாடி கடைக்கு போறேன், சண்டை போட்டு உடனே செதுவீங்க. உடனே இல்ல சண்டை போட்டு சேராத யாராவது இருந்திருக்காங்களா? அந்த மாதிரி கிடையாது. நாங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருக்குது. அவங்க என்ன சொல்லி கொடுப்ப, சண்டை போடாத, நாங்க ஒரு வீட்டுலதான் இருக்கிற, ஒரு நாள் சாப்பிடுறோம், ஒரே தட்டுல எல்லாம் பண்றோம், அதனால சண்டை போடுறோம், சாப்பிடுறோம், வைக்கிறோம். சண்டை வேண்டாம், சந்தோஷமா இருங்க, ஜாலியா. சண்டை வந்தாலும் எங்க ஆய பேசி இது பண்ணிடுவாங்க. ஓகேங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்கங்க வாங்கினீங்க? அருமையா கட்டிருக்கீங்க. இவங்க மாடர்னா போட்டு உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேன்னு பொறாமப்படுறாங்க. சிவா டெக்ஸ். எனது வந்து வீட்டுக்கு ஒரு அண்ணன் கொண்டு வருவார், புடவை கொண்டு வருவாரு. அவர்கிட்ட புடவை எடுத்தேன். பிளவுஸ் வந்து சிவா டெக்ஸ்ல எடுத்தேன். நல்லா இருக்குங்க. எல்லாமே கலர் கலரா. இது தைச்சது வந்து மஞ்சு அக்கான்னு ஒரு அக்கா தைச்சாங்க. மஞ்சு அக்காவுக்கு வளர மாட்டீங்க இப்ப. மஞ்சு அக்கா ஒரு பிளவுஸ் ஃப்ரீயா தைச்சிருங்க. மஞ்ச கதையை எனக்கு பிளவுஸ் தைச்சாங்க. எனக்கு வந்துட்டு வெற்றி பாலிமர்ஸ் கடையில தைச்சாங்க. பாருங்க, எல்லாம் உங்களுக்கு விளம்பரம் பண்றாங்க. ஆளுக்கு ஒரு பிளவுஸ் ஃப்ரீயா தைச்சிருங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க, தாலி கட்டிட்டீங்க, பொட்டு வச்சுட்டீங்க, எங்க மெட்டி வேணும்? போட்டுறீங்களா? ஏன் போடல நீங்க? அப்புறம் கணவன் கோச்சிக்க மாட்டாரா? இறைவன் வந்து கோச்சிக்க மாட்டாரா? பக்தினா பக்தியோட ஒரு நாள் தானே போட்டுக்க போறீங்க. அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய கணவர். ஓகே. அன்பு பாசமா நீங்க இருக்கனால அவரும் உங்ககிட்ட அன்பு பாசமா இருப்பாரு. மெட்டி போடலாம் ஒத்துப்பாரு. உங்க மெட்டி யாரு போடுறது? கணவர் அங்க யாரு போட்டு விட்டாங்க? நானே போட்டு. நீங்களே போட்டுக்கிட்டீங்களா? ஏன் அதையும் வந்து அங்க பூசாரி தான் தாலி கட்டினார், அவரே போட சொல்ல வேண்டிய. பரவாயில்ல, அவருக்கு என்ன கஷ்டம், அவர் கஷ்டம். சரி, ஓகே, விடுங்க.
இப்போ நாளைக்கு வந்து நீங்க போயிட்டு உண்மையிலுமே மனசார சோகமா இருப்பீங்களா? சோகமா தான் இருக்கும். கண்ணுல இருந்து உண்மையா தண்ணி எங்க வருமா? கஷ்டத்தை நினைச்சு ஆமா. ஒவ்வொரு நாளும் நாங்க இப்படி பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு மறக்கும் போது அழுவும். மறக்கும் போது மொத்தம் கணவன் நினைச்சு அழுக மாட்டீங்க, கஷ்டத்தை நினைச்சுதான் அழுவீங்களா? ஆஹா இப்படி நாங்க மாறி இருக்கோம் இப்படி எல்லாம் இவங்க கரெக்டா சொல்றாங்க, நீங்க கஷ்டம் கஷ்டம்ன்றீங்க, கணவனுக்காக ஃபர்ஸ்ட் அழுவுங்க. கணவனுக்காண்டிதான், கணவனுக்கும் கஷ்டப்பட்டிருக்கோம், நாங்க எங்க வாழ்க்கையிலும் கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க வாழ்க்கை கஷ்டத்தையும் அங்க கொண்டு போய் தான் அவர்கிட்ட தான் ஒப்படைப்பான். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. சரி, ஓகே. இப்ப நாளைக்கு எத்தனை மணிக்கு போவீங்க, எப்ப ரிட்டர்ன் வருவீங்க, அந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம் நடக்கும்? 12 போகும். போயிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு சாயந்தரம் வச்சுட்டு சாயந்தரம் 5 மணி ஆயிடும். திருப்பி எப்ப ஊருக்கு போவீங்க? நைட்டு கிளம்பிடுவோம். நாளைக்கு நைட்டு உடனே வந்து கிளம்பிடுவீங்க. வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புவோம். ஓகே. இப்போ வந்து எத்தனை நாள் இந்த ஊர்ல, இப்போ நீங்க விழுப்புரத்துல எத்தனை நாள் ஸ்டே பண்றீங்க? 2 days. 2 days. ஒரு 3 நாள் வந்து இங்க ஸ்டே பண்றீங்க. 3 நாளோட செலவு எவ்வளவு வந்திருக்கும் உங்களுக்கு ஒருத்தருக்கும்? என்ன சொல்றது? சொல்லுங்க, எவ்வளவு செலவு பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்காக நீங்க செலவு பண்ணி வந்திருக்கீங்கன்றத வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. 45,000 ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 40,000 45,000. ட்ரெஸ், பிளான், இங்க இருந்து 45 1 லட்ச ரூபாங்க. 1 லட்ச ரூபாயா? 1.5 லட்ச ரூபா, 1.25 லட்சம் வந்துச்சுங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் எங்க ஜாலிக்காக. பரவாயில்ல. புடவை வாங்கணும், அதெல்லாம் நிறைய ஜுவல்ஸ் வாங்கணும். நீங்க ஏன் புடவை கட்டல? தாலி தான் கட்டல, புடவையும் கட்டல, என்ன போங்க இருந்தா அவுத்துட்டா. ஓகே, அவுத்துட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டாங்கன்னு சொல்லுங்க, அவுத்துட்டாங்கன்னு சொல்லாதீங்க. வேற ட்ரெஸ் மாத்திட்டா. மாலைங்க என் தங்கச்சி. இவங்க என்ன முறை உங்களுக்கு? அப்ப அவளும் தங்கச்சி. நீங்க தான் அக்கா. அப்ப எங்க அக்கா அக்கா உடனே அக்கானா மொத்தம் கொடுத்துறாங்கப்பா 2 பேரும். அவங்க இதை வேணா க்ளோஸ் அப்ல எடுங்கப்பா, சாட்சி போட்டு விடலாம். நீங்க வந்து இப்ப மாறிட்டீங்க, இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கு, நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு. அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும், இல்ல அந்த மாதிரி ஆகணும், ஏதாவது கனவு இருக்கா? நான் 10th படிச்சிருக்கேன். போலீஸ் எக்ஸாம் எழுதலாம் ட்ரை பண்றேன். பார்க்கலாம். போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்றீங்க, அதுதான் உங்களோட கனவு. உங்களுக்கு சேம் போலீஸ். நீங்க மாடலிங்கா? அப்ப நடிக்க உங்களுக்கு ஆசையா இருக்கா? சொல்லுங்க. ஸ்டேஜ் ஏடுவா என் தங்கை. ஸ்டேஜ் ஏறுறது. நடிக்க வர மாட்டீங்களா? இப்ப மாடலிங் மட்டும் தான் நடிக்கவும் வருவா. அப்ப எங்க சேனல் ஒருத்தர் ஒரு சொட்டத்தல வந்து கல்யாணம் பண்றாரு, தெரியுங்களா அவரு? ஆமா. அவரோட உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுவோமா? என்னங்க வேணான்றீங்க? அவர் எவ்வளவு பாப்புலர் ஃபிகர். சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன சொல்றீங்க, அந்த கல்யாணம் பண்றாருல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அவர் திவ்யா கல்யாச்சின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து திருநங்கை பொண்ணு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப உங்களுக்கு அவர் கோபம் வருதா அவர் மேல? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு தன்னை கல்யாணம் பண்றேன்னு கேளு. அவரை நீங்க திட்டுனா திட்டுங்க. அதுல அவரு நல்லவரா? இத்தனை கல்யாணம் பண்றாரு, நல்ல பண்றீங்க. தப்பு இல்லையா? ஒருத்தருக்கு எல்லாமே இன்னொரு பண்ணி ஒரு பொம்பளை ஏமாத்துறது, இதுல எங்க ஆளுங்களை வேற ஏமாத்தணுமா? அதனால பெரிய என்ன பொழப்பு இதெல்லாம். அவரு வந்து வீடுக்கு பெரிய பங்களா வீடுன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் குடிசை வீட்டுக்குள்ள இந்த பொண்ணுன்னா அடுத்த பொண்ணு அவரு பின்னாடி அவ்வளவு பொண்ணு அலையுதுங்கிறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போது என்ன தோணுது? எங்களுக்கு என்ன இப்பதான் ஒரு ஆளா என்ன டிபெண்ட் இருக்காரு அப்படின்னு தோணும். திட்டவும் தோணலையா உங்களுக்கு? நாங்க மியூட் பண்ணிப்போம், நீங்க திட்டுங்க. அவரோட பேர் தெரியுமா? அவரோட பேர் வந்து குட்டி. அவரோட பேர் வந்து குட்டி ராமராஜ்னு சொல்லிட்டு அலையிறாரு. குட்டி ராமராஜ். ராமராஜ் தான் ஒரு பேரு, குட்டின்னு முன்னாடி சேர்த்துக்கிட்டாரு. அது எதுக்கு நான் கேளுங்க, வீடியோல கேளுங்க. எதுக்கா குட்டி ராமராஜ் சேர்த்துக்கிட்டு கேக்குறாங்க பாரு, பதில் சொல்லு. குட்டி குட்டியா இருக்குமா? சரி, ஓகே விடுங்க. இப்ப அவரை பத்தி பேசணும். நீங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுனீங்க, இது எனக்கு புடிச்சிட்டேன். இப்ப நான் உள்ள வரும்போது ஒருத்தவங்க வந்து என்னமோ சொன்னாங்க பணத்துக்கு. நீங்க சொன்ன உடனே பணம் எடுத்து கொடுத்தீங்க 500 நோட்டு. அது என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்துட்டு இப்ப எப்படி சொல்றது, எங்க ஆளுங்களை வந்துட்டு இப்ப 4 பேர் இருக்க இடத்துல இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு போய் அமௌண்ட் கேட்க முடியாது. அதனால வந்துட்டு டெப்பர், பணத்துக்கு பேர் டெப்பர். டெப்பர்னா பணம். அது ஏதாவது லாங்குவேஜா இல்ல உங்களுக்கான லாங்குவேஜா? அப்ப வந்து ஒரு 100 ரூபானா என்னன்னு கேக்குறது. டெப்பர்னா அமௌண்ட் காசு. டிகிரினா 100 ரூபா. இப்ப எப்படி சொல்றது, இப்ப நீங்க வந்துட்டு என்கிட்ட காசு கொடுன்னு கேக்குறீங்க, எவ்வளவு டெப்பர்ல அது மாதிரி டெப்பர் கொடு.
அப்ப அது வந்துட்டு எவ்வளவு? சரி, எனக்கு ஒரு 1000 ரூபாய் டப்பர் கொடுங்க. இது எப்படி அந்த லாங்குவேஜ் சொல்லுங்க? படுமா கொடு. படுமா படுமா கொடு. ஒரு டிகிரியே வள்ளி 1000 100 ரூபானா தான் டிகிரியா? 100 ரூபாய் தான் டிகிரி. 1000 ரூபானா படுமாவா? படுமா கொடு. சரி, படுமா கொடுங்க 1000 ரூபா. படுமா வை, அந்த பணத்தை எடு. அப்ப மட்டும் பணங்கிறீங்க. சரி கொடுங்க. சரி 500 ரூபானா? பான் டிகிரி. பான் டிகிரி. பான்னா 500ஆ? பான் டிகிரி. பான் இல்ல பான். பான் டிகிரி. பான் டிகிரி. சரி, பான் டிகிரி 500 ரூபா. பான் டிகிரி இதெல்லாம் உங்க லாங்குவேஜ் மட்டும் தான், வேற யாருக்குமே தெரியாது. நான் எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. பாக்கலாம் தெரிஞ்சு போச்சு. போங்க, உங்க லாங்குவேஜ் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல. வேற ஏதாவது வித்தியாசமா அந்த மாதிரி வார்த்தை இருக்கா? ஏதாவது லாங்குவேஜ் பேசுறது சொல்லுறத சொல்லுங்க. சொல்ல வேணாம்னு நினைக்கிறத சொல்ல வேண்டாம். வேண்டாம், போதும். இதுக்கு போதும். அந்த பூக்கெல்லாம் ஏதாவது லாங்குவேஜ் இருக்கா? பூ எடுத்து போடுறீங்களா? பூதான் சாப்பிட்டேனே, அதுக்குதான் இருக்கா? நான் என்ன சாப்பிட்டேன்? பிரியாணி சாப்பிட்டேன். காணா மிலாச்சியா? அது என்ன மிலாச்சியா? காணானா சாப்பாடு. அது நான் ஹிந்தி வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்களா? ஹிந்தி தான் காணானா. மிலாச்சியானா சாப்பாடு. மிலாச்சினா சாப்பிட்டியா? சாப்பாடா சாப்பிட்டியா? நீங்க காணாவா மிலாச்சிங்களா? நீங்க மிலாச்சிங்களா? என்னென்ன மிலாச்சிங்க? எல்லாமே மிலாச்சி. பிரியாணி மிலாச்சிங்க. இவங்க எல்லாத்தையும் மிளாச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆடு மாடு கோழி எல்லாத்தையுமா? சரி, ஓகே. நீங்க என்ன மிளாச்சிங்க? கொத்து பரோட்டா மிளாச்சிங்களா? சரி, ரைட், ஓகே. அந்த அற்புதமான இந்த நேர்காணலை முடிச்சிருக்கிறோம். நல்லா இன்டர்வியூ கொடுத்தீங்க. அந்த ஈவினிங்ல ஏதோ மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். புடவை கட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு தனித்தனியா ஒரு 2 நிமிஷம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே தானே? அப்ப நான் எங்களுக்கோசரம் எங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கோசரம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வீடியோ கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு சாந்தி அடைஞ்சிடும். அவங்க எங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் மனசு சந்தோஷப்படும். உங்களை எல்லாம் வாழ்த்துவாங்க. ஓகேங்க. இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும். சப்ஸ்கிரைபரும் வாழ்த்துவாங்க. ஓகேங்க. சரி, இப்ப என்ன பண்றீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்களேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னென்னமோ பண்ண தோணுதோ பண்ணுங்க. என்னென்ன வேணாலும் பண்ணுங்க. கமெண்ட்ல தப்பா கெட்ட வார்த்தையில திட்டுங்க. எப்படி வேணாலும் பேசுங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். முழுசா சொல்லுங்க, அதுதான் மெயின். உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். 3 பேர் சொல்லுங்க வாங்க. தொல்லை இல்ல. போடா. ஓகே.